நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அநேக காரியங்களை செய்தார். அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்தை குலைத்து போட்டு உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற எல்லா காரியங்களையும் சிலுவையிலே கர்த்தர் குலைத்து போட்டு விட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிவிட்டார். இன்னைக்கு நமக்குள்ள நிறைய பயம் வந்திருக்குது. மந்திரம் பழிச்சிருமா? எனக்கு விரோதமா செய்வனை செஞ்சிருக்காங்களே, அது நிறைவேறிடுமா? எனக்கு விரோதமா சாபம் விட்டுருக்குறாங்க, என் பிள்ளைகளை பார்த்து சாபம் விட்டுருக்குறாங்க, என் குடும்பத்தை பத்தி பட்டு சாபம் விட்டுருக்குறாங்க, என் வீட்டை பத்தி சாபம் விட்டுருக்குறாங்க, என் வேலைக்கு சாபம் விட்டுருக்குறாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணமே முடியக்கூடாதுன்னு சொல்லி சாபம் விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் பழிச்சிருமான்னு ரொம்ப பயந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்க மேல உங்களுக்கு எதிராக கட்டளையாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் கர்த்தர் சிலுவையிலே குலைத்து போட்டு விட்டார். பயப்படாதீங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய சிலுவை நிலையில நீங்கள் தங்கியிருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவைகள் வேலை செய்யாது. அந்த சிலுவை மேலே இயேசு கிறிஸ்து அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாபம் ஒன்றும் பலிக்காது. நிறைய பேர் சொன்ன வார்த்தைகளை உங்க காதுகளுக்குள்ள உங்க மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு அப்படி ஆயிரும், எனக்கு இப்படி ஆயிரும் சொல்லி. இல்ல, கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு தம்பி ஒரு தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணவனை ஊர்ல என்ன பஞ்சாயத்து வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவனை கூப்பிட்டு ஊருக்கு நடுவுல வைத்து அவனை அடிக்கணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஊருக்காரங்க பஞ்சாயத்துல தீர்மானம். அன்னைக்கு பார்த்து அவங்க அப்பா ஊர்ல இல்லை. முந்தின நாள் ஊருக்கு போயிட்டார். மறுநாள் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு சொல்லல, பயந்து. அவங்க அப்பா ஊர்ல இருந்து மறுநாள் வருகிறார். அன்னைக்கு பஞ்சாயத்துல வைத்த அந்த தம்பியை போட்டு ஊருக்கு நடுவுல வைத்து அடிக்கிறாங்க, பலமா அடிக்கிறாங்க. என்ன கூட்டமா இருக்குன்னு தகப்பனார் உள்ள போய் அந்த கூட்டத்துக்கு நடுவுல போய் பார்க்கிறார். பிள்ளைய அடிச்சு சின்ன பின்னமா மாத்துறாங்க. அப்பா அப்பா அம்மா அம்மான்னு கதறாங்க. அம்மாவால காப்பாற்ற முடியல. காரணம், செய்த தவறுக்கு தண்டனை. மறுக்க முடியாது, தடுக்கவும் முடியாது. தகப்பனார் என்ன செய்தார் தெரியுமா? ஓடி போய் மகனை கட்டி பிடித்து கொண்டு, என் மகன் மேலே அடிக்கக்கூடிய எல்லா அடிகளையும் என் மேல அடியுங்கள். என் மகன் செஞ்ச தவறுக்கு நான் தண்டனையை பெற்றுக் கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து என் மகனை விட்டு விடுங்கள். என் மகன் மேல அடிக்காதீங்க, அவன் தாங்க மாட்டான், சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி அழுதாராம். ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, அதான் அவன் சொல்லிட்டான்ல, மகனை விடுங்க, மகன் செஞ்ச தப்புக்காக அப்பா அடிங்கன்னு சொல்லி அடிச்சாங்க. ஓரத்துல நின்று இந்த மகன் பார்த்து கொண்டே இருக்கிறானா. ஏனென்றால் ஏற்கனவே அவன் அடி வாங்கினவன், வலி எப்படி இருக்கும் என்று தெரியும். அத்தனை அடிகளும் தகப்பனார் தன்னுடைய சரீரத்தில் வாங்கி கொண்டு அவர் கண்ணீர் அழுது கொண்டே வாங்கி கொண்டிருக்கிறான். அவன் ஓ என்று அழுதான். எல்லாரும் கேட்டாங்க, உன்னதான் அடிக்கிறத நிறுத்திட்டோமே, நீ ஏன் அழுகிற? ஐயோ, எங்க அப்பாவை அடிக்காதீங்க, செஞ்ச தவறு நான் தான் தவறு செய்தேன், நான் தான் அடிக்கப்பட வேண்டும். எங்க அப்பா தாங்க மாட்டார். அவன் அழுதான். தகப்பனார் அங்க அழுதார். ஒரு தீர்மானம் பண்ணினான், இனி என் தகப்பனாரை இகழக்கூடிய காரியத்தை நான் செய்ய மாட்டேன், என் தகப்பனாருக்கு வேதனைப்படுத்தக்கூடிய காரியத்தை நான் செய்ய மாட்டேன். சாபத்தை ஃபுல்லா, வேதனையை ஃபுல்லா தகப்பனார் ஏற்றுக்கொண்டதுனால மகன் மனம் திரும்புதலுக்கு நேராக வைத்தான். தவறு செய்யவே இல்லை. இதே போலதான் உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா சாபத்தையும் சிலுவையில இயேசு கிறிஸ்து சுமந்தார். உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா விதமான
ஆமென், துர்பேச்சுகளையும் உங்கள் மேல் இருக்கக்கூடிய எல்லா தவறான காரியங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணிகளினாலே அடித்து ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க. அவைகள் உங்களை சேதப்படுத்தாது. வியாதினாலையும் வேதனையினாலையும் கஷ்டத்தினாலும் தரித்திர நிலையிலும் கஷ்டப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளெல்லாம் நான் சிலுவையிலே ஆணிகளை கொண்டு அடித்து விட்டேன் மகனே, பயப்படாதே, தைரியமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாம ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு எதிரடையாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களையும் கர்த்தர் குலைத்து போட்டார். அது கோர்ட்டுக்கு போனாலும் அது செல்லாது. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா சாட்சி கையெழுத்து போட்டாலும் அது செல்லாத. காரணம், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஆணிகளினாலே அடித்து விட்டார். இதனால் உங்களுக்கு அற்புதமான நாளாய் சாட்சி நாளாக தேவன் மாற்றிக் கொடுப்பாராய். God bless you.